ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன குக்கரோட வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? என்கிட்ட இருக்கிற குக்கரோட லட்சணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 குக்கருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுதான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அலுமினிய குக்கர் நல்லாவே ஒர்க் ஆகும். அலுமினிய குக்கர் சமைச்சு முடிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பட்டர்ஃப்ளை குக்கர், ஹாக்கின்ஸ் குக்கர், ப்ரெஸ்டீஜ் இது 3மே வச்சுருக்கேன். இது 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஹாக்கின்ஸ் தான் பெஸ்ட்டு. அது எதனால் அப்படின்றத 3தோட ரிவ்யூவையும் பார்த்து சொல்கிறேன். இப்போ பட்டர்ஃப்ளை குக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது சின்ன குக்கருங்கிறதுனால சின்ன பர்னரில் தான் நம்ம வைக்க முடியும். பெரிய பர்னரில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேம் வந்து அந்த ஹேண்டிலில் பட்டு ஹேண்டில் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ சேஃப்டி வந்து கிடையாது. ஸோ ஒன்லி யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன குக்கரில் தான் யூஸ் பண்ணணும். ஹாக்கின்ஸ் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அது எப்போவுமே அதை நம்பி நம்ம ஹால் வரைக்குமே வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து மற்ற இதில் இருக்கிற மாதிரி சைடில் வந்து ஹேண்டில் இருக்குது. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஹேண்டில் இருக்கும். இப்போ இந்த குக்கரை பாருங்களேன். இது 3மே வந்து நான் 2 இயர்ஸ் கூட ஆகலை வாங்கி. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே அன்சேஃப்டின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். குக்கர் வெடிக்குமானா வெடிக்காது, ஏன்னா எல்லாத்துலேயுமே சேஃப்டி வால்வ் கொடுத்துருக்காங்க. அதனால் வெடிக்கலாம் செய்யாது. ஸோ இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. சீக்கிரமாகவே நமக்கு சமைச்சு கொடுத்துரும் ஹாக்கின்ஸு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஹாக்கின்ஸ் குக்கர் வந்து பெரிய பர்னர்லேயும் வைக்கலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால பெரிய பர்னர்லேயும் யூஸ் பண்ணலாம், சீக்கிரம் சமைச்சு கொடுத்துரும். இது ப்ரெஸ்டீஜ். இது பாருங்கள், ஹேண்டிலும் சரியாக இருக்காது. இந்த சேஃப்டி வால்வும் எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டேன். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து அடிப்பிடிச்சி போய் இந்த அளவுக்கு விசில் வராமல் வீணாக போயிடுச்சு. ஸோ வெயிட்டும் பார்த்திங்கன்னா இந்த மற்ற குக்கரை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே கம்மி. ஸோ ப்ரெஸ்டீஜ். அப்புறம் ஸ்பில் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா 3த்துலேயுமே ஒன்று தான். 3த்துலேயுமே தண்ணி கொஞ்சம் கூட வச்சோன்னா வெளில வரதான் செய்யுது. ஸ்பில் ஆகாமலாம் இல்லை, எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணி தான் வைக்கிது. ஸோ இந்த 3 குக்கரில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். பட் வந்து என்ன சொல்கிறது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா ஹாக்கின்ஸ் தாராளமாக வாங்கலாம். மற்ற குக்கர்லாம் வாங்கினா கொஞ்சம் சேஃப்டியாக லோ பர்னரில் வச்சு யூஸ் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.